உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆலய தேடலில் நாம் காண இருக்கும் ஆலயம் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி ஆலயம். இத்திருத்தலம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற வைணவ திருத்தலமாகும். இது 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானது. இந்த ஆலயம் காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளுக்கு இடையே ஒரு தீவில் அமைந்துள்ளது. மேலும் இது இந்தியாவின் மிகப்பெரிய கோயில் வளாகங்களில் ஒன்றாகும். திருவரங்கம் அரங்கநாத பெருமாள் கோயில் 108 வைணவ திருத்தலங்களுள் முதல் திருத்தலம். சோழ நாட்டு திருப்பதிகளில் முதன்மை தலமாகவும் திருவரங்கம் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படுகிறது. காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் சிறப்புமிக்க 108 வைணவ திருத்தலங்களுள் முதன்மையான மிகப்பெரிய அரங்கநாத பெருமாள் கோயிலின் 7 சுற்று மதில்களுக்குள் அமைந்துள்ளதுமான திருவரங்கம், அதாவது ஸ்ரீரங்கம் எனும் ஊர் 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரமாகும். இச்சுற்று மதில்களில் வாயில்களாக 21 கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் மிக பெரியதான ராசகோபுரம், அதாவது 236 அடி உயரத்துடன் தென்னிந்தியாவிலேயே பெரிய கோபுரமாக விளங்குகின்றது. இது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாயினும் 1987ஆம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. சோழ நாட்டு காவிரி ஆற்றுக்கரையில் அமைந்துள்ள முதல் திவ்ய தேசத்தலம். இந்த தலத்தின் சிறப்புமிக்க வரலாறு. திருவரங்கம் கோயில் சிலை பிரம்மாவின் தவத்தால் திருப்பார் கடலில் இருந்து வெளிப்பட்டு தோன்றியதாகும். இதை சுயம்பு என்று கூறுவர். பிரம்மா நித்திய பூசை செய்ய சூரியனை நியமித்தார். பிறகு சூரிய குலத்தில் பிறந்த அரசன் இட்சுவாகு இந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபட கொண்டு சென்றான். ராமர் அச்சிலையை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்துக்கு வந்த விபீடனுக்கு பரிசாக கொடுத்தார். இதனை விபீடனன் தனது தலையின் மீது சுமந்து இலங்கைக்கு எடுத்து செல்கையில் வழியில் காவிரி ஆற்றின் கரையை அடைந்தான். அங்கு சிலையை கீழே இறக்கி வைக்கக்கூடாது என்று எண்ணினான். அப்போது ஒரு சிறுவன் அங்கு ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருந்தான். அச்சிறுவனிடம் அச்சிலையை கொடுத்துவிட்டு கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு இளைப்பாறினான். அச்சமயம் சிறுவன் சிலையை கீழே வைத்து விட்டான். பின்னர் விபீடனன் அவன் மீண்டும் புறப்பட வந்தான். சிறுவன் சிலையை கீழே வைத்ததைக் கண்டு சிறுவன் என்ன காரியம் செய்தாய் என்று கூறி சிலையை எடுத்தான். எடுக்க முடியவில்லை. எவ்வளவோ முயன்று பார்த்தான், கலங்கினான். பின் சிறுவனாக வந்தது விநாயகப் பெருமான். சிலையை கீழே வைத்தது நான் தான் என்று கூறி மறைந்தார். அவ்விநாயகருக்கு காவிரி ஆற்றின் மற்றொரு கரையில் கோவில் உள்ளது. அதுவே மலை மீது இருக்கும் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலாகும். திருவரங்கம் கோவிலுக்கு எதிரில் அமைந்துள்ளது. பின் வைகுண்ட பெருமாள் அரங்கநாதராக காட்சியளித்து காவிரி கரையிலேயே தங்கி இருக்க விருப்பம் என்று தெரிவித்தார். அங்கு சோழ நாட்டை ஆண்டு வந்த தர்மவர்ம சோழன் ஆறுதல் கூறினார். விபீடனுக்காக தான் தென் திசை இலங்கை நோக்கி பள்ளி கொண்டருள்வதாக உறுதியளித்தார். பின்னர் தர்மவர்ம சோழன் அச்சிலையை சுற்றி கோவில் எழுப்பி வழிபாடு செய்தார். பின் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோவில் மணலால் மூடப்பட்டது. பின் வந்த சோழ மன்னர் ஒருவர் மணலால் மூடிய கோவிலை ஒரு கிளியின் உதவியுடன் கோவிலை கண்டுபிடித்ததால் கிளிசோழன் என்றும் சோழன் கிள்ளிவளவன் என்றும் அழைக்கப்பட்டார். அக்கோவிலை புனரமைத்து பின்பு அரங்கநாதருக்கு பிரம்மாண்டமான பெரிய கோவிலை கட்டினார் சோழன் கிள்ளிவளவன். அக்கோயிலே தற்போதைய வழிபடும் அரங்கநாதர் கோவிலாக உள்ளது. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளவுந்தை அரவணை துயிலுமாகண்டு உடலென குறுகுமாலோ என் செய்கேனுலகத்தீரே. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதாமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே.
அரங்கநாத பெருமாளை வணங்குவோம். வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் செல்வ செழிப்பும் பெறுவோம். மீண்டும் மற்றும் ஒரு ஆலய தேடல் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். வணக்கத்துடன் உங்கள் அருள்மொழி சண்முகம்.